நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. தெரியல ரியா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உன் அப்பாக்கு ஏதாவது வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவர் வரும்போது வரட்டும், நீ வா தூங்கு. இல்ல, நான் அப்பா வராம தூங்க மாட்டேன். ஐயோ ரியா, உன் அப்பா எப்ப வருவாருன்னு தெரியலையே. இவ்வளோ நேரம் இது வரைக்கும் வராம இருந்ததில்ல, இன்னைக்கு தான் இவ்வளோ லேட் பண்றாரு. சரி, நீ தூங்கலன்னா பரவாயில்ல, சும்மா படுத்துக்கோ. சரி, சும்மா தான் படுப்பேன், ஆனா தூங்க மாட்டேன். சரி, நீ தூங்க வேணா, சும்மா படு. சரி. மச்சான், நான் அப்பவே சொன்னேன் அது சர்பத் மாதிரி இல்ல, வேற என்னமோ மாதிரி இருக்குன்னு. சொல்ல சொல்ல கேட்காம நீ தான் குடின. இப்ப பாரு, தலை சுத்துதா? ஆமாண்டா சக்தி, கிர்ன்னு சுத்துதுடா. டீன் எல்லாம் சரக்க மூந்து பார்த்தாலே பிளாட் ஆயிருவ, இதுல வேற 2 பேக் அடிச்சிருக்க, அப்புறம் கிர்ன்னு சுத்தாம என்னடா பண்ணும்? ஐயோ கடவுளே, உள்ள வேற போனா மாட்டிக்குவியான்னு தெரியல. டே, நீ ஸ்டடியா தானே இருக்க? டேய், ரொம்ப ஸ்டடியா இருக்கேன்டா, பார்த்தா தெரியல. நீ வேணா கை காமிச்சது எவ்வளோன்னு கேளு, நான் கரெக்டா சொல்றேன். சரி இரு, இது எவ்வளோன்னு சொல்லு. இது ஒண்ணுதான் சக்தி. ஒன்னா? டேய், குடிச்சா எல்லாருக்கும் ஒண்ணுதான் 2ஆ தெரியும், உனக்கு எப்படா 2 ஒன்னா தெரியுது? அப்போ இது 2 தானா? ஐயோ டே சக்தி, அது எனக்கு 2ஆ தானே தெரிஞ்சது. ஆனா நான் 2ன்னு சொன்னா நான் ஸ்டடியா இல்ல நீ சொல்லிருவேன் தானே நான் 1ன்னு சொன்னேன். ஐயோ, தெளிவா உளறானே, கண்டிப்பா மாட்டிக்குவான். டே, என்னடா மாட்டிக்குவான் யார்கிட்ட மாட்டுறது? வேற யார்கிட்ட? உன் பொண்டாட்டி கிட்ட தான். ஏன் பொண்டாட்டியா? யாரா? ஐஷுவா? அட பாவி, குடிச்சதுல பொண்டாட்டி பேர் கூட மறந்துட்டியாடா? ஐஷு தானடா உன் பொண்டாட்டி. நோ, ஐஷு சொல்லக்கூடாது, ஐஷு டார்லிங் சொல்லணும்டா. ஐயோ தலையெழுத்து. டேய், எனக்கு என்னமோ நீ உள்ள போனா பெரிய பஞ்சாயத்து ஆகும்னு தோணுது. பேசாம இன்னைக்கு என் வீட்டுல வந்து படுத்துக்கிறியா? டேய், நான் ஏன்டா உன் வீட்டுல வந்து படுக்கணும்? எனக்கு தான் வீடு இருக்கு. உனக்கு வீடு இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள போனா நீ இருப்பியான்னு தெரியலையே. டேய், நான் இல்லாம எங்கடா போறேன்? நான் வீட்டுலதான் இருப்பேன். அம்மா, நீ வீட்டுக்கு போல? ஏன்டா, குடிச்சது கையிலுக்கு தெரிஞ்சா உனக்கு அடி விழுன்னு பயமா? எனக்கே அடி விழுது. நான் என்ன உன்ன மாதிரி உளறிட்டா இருக்கேன்? நான் ஸ்டடியா தானே இருக்கேன். ஆமால, எனக்கு மட்டும் கிருன்னு சுத்துது, உனக்கு ஏன்டா சக்தி கிருன்னு சுத்தல? டேய், ஏன்னா எனக்கு முன்னாடி எல்லாம் அடிச்சு பழக்கம் இருக்குடா, ஆனா உனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லல்ல, அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு. டேய் சக்தி, என்ன விட்டு எப்படி அடிச்ச? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். அடிச்சனா அப்படிலாம் கிடையாது. காலேஜ் படிக்கும்போது சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். டேய் போய் சொல்லாதடா. அடே இவனே, இப்ப அதுவாடா முக்கியம்? நானே நீ உள்ள போனா எங்க மாட்டிக்குவியோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். ஏற்கனவே உன்னால ஏகப்பட்ட பிரச்சனையாய் இப்பதான் எல்லாம் சரியாய் நார்மலா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ மட்டும் குடிச்சேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். டேய், என்னடா குடிச்சேங்கிற? நான் என்ன சரக்குன்னு தெரிஞ்சா குடிச்சேன்? டேய், தெரிஞ்சு குடிச்சாலும் தெரியாம குடிச்சாலும் நீ குடிச்சது சரக்கு தான்டா. நான் தான் குடிக்கும் போதே சொன்னல, அது வேற என்னமோ மாதிரி இருக்குன்னு. சொன்னப்ப கேட்டியா? அப்ப என்னமோ எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சர்பத் தாண்டான்னு குடிச்ச. இப்ப பாரு, இப்ப மட்டும் நீ இப்படியே உள்ள போன, ஐஷு கண்டிப்பா உன்னை டைவர்ஸே பண்ணிருவா. அதனால ஒழுங்கா மரியாதையா என் வீட்டுல வந்து தூங்குவா. டேய் சக்தி, உன் வீட்டுக்கு போனா மட்டும் கையில் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டாளாடா? ஏன்டா சக்தி, உனக்கு டைவர்ஸ் எதுவும் தேவைப்படுதா? ஆமா, உன்னையெல்லாம் கூட வச்சுட்டு சுத்துறேன்ல, எனக்கு டைவர்ஸ் கிடைக்காம இருந்ததா அதிசயம். கூடிய சீக்கிரம் அதுவும் கிடைச்சிரும். டேய் சக்தி, கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பார்ட்டி வைடா. டி விளங்காதவனே, உன்னெல்லாம் இப்ப திட்டினா உனக்கு புரியாது, உனக்கு தெரியட்டும், காலையில திட்டுறேன். ஐ எம் வெயிட்டிங் டா சக்தி. ஆமா, இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப உள்ள போ, அப்ப தெரியும் உனக்கு. என்ன தெரியும்? இல்ல என்னடா தெரியும்? இல்ல உள்ள என்ன சிங்கம் புலியா இருக்கு? என் பொண்டாட்டி தானடா இருக்கா? ஓ, அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? ஒரு காலத்துல சர்பத்தை குடிச்சிட்டு ஐசு கிட்ட போறதுக்கே ஐயோ பயமா இருக்குடா வாடான்னு என்ன அலறி அடிச்சுட்டு வர வச்சியே, அதெல்லாம் மறந்துட்டியா? ஓ, பிளாஷ்பேக்கா? டே சக்தி, அப்போ அவ பழசெல்லாம் மறந்துருந்தாடா. அவளுக்கு நான் யாருன்னே ஞாபகம் இல்ல, அதனால உள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா இப்ப அவதான் என் புருஷன், அவளுக்கு தெரியுமே. என்னது? சாரி, நான் தான் அவ புருஷன், அவளுக்கு தெரியுமே. அப்புறம் இதுக்கு தான் நான் பயப்படணும். அப்போ உனக்கு உள்ள போறதுக்கு பயமா இல்ல? நெவர். சமாளிச்சிருவ? சாதிச்சிருவேன். சாதிச்சிருவியா? டேய், நீ சாதிக்கலனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுட்டா போதும்.
டேய் மச்சான், நீ புரியாம விளையாடிக்கிட்டு இருக்க. நான் சீரியஸா பேசுறேன். இங்க பாரு, நீ தெரியாம தான் குடிச்சிருக்க. ஆனா அது ஐஷுக்கு தெரியாது. நீ உண்மையாவே குடிச்சிட்டு வந்துட்டேன்னு நினைச்சுக்குவாடா. டேய் ஐசு ஏன் பொண்டாடிடா. ஒரு வேளை நான் தெரிஞ்சே குடிச்சாலும் அவன் எதுவும் சொல்ல மாட்டாடா. ஏன்னா அவளுக்கு என் மேல அவ்வளோ லவ். எவ்வளவு லவ்னு உள்ள போடி, அப்பதான் தெரியும். டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா சக்தி. நீ முதல்ல போய் கையில சமாளிடா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு, நான் வந்து பேசுறேன். நீ வரியா? உன்னை கூப்பிடாம நான் மட்டும் போனா கூட தப்பிச்சிருவேன். உன்னை கூப்பிட்டு போனாதான்டா நான் மாட்டிக்குவேன். அப்ப வேணாங்கிறியா? தயவு செஞ்சு வேணாங்கிறேன். நீ சமாளிச்சிருவேனா ஓகேடா. ஏன் சொல்றேன்னா கடைசியில கையில்கிட்ட அடி வாங்கிட்டேன்னா அப்புறம் அதுக்கும் நான் தானடா கட்டு போடணும். காலையில ஆகட்டும், அப்ப தெரியும் யாருக்கு யாரு கட்டு போடணும்னு. சரி, நீ எப்படியோ உள்ள போய் சமாளி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேடா சக்தி. டி சக்தி பார்த்து நிதானமா போடா. நீ முதல்ல நிதானமா உள்ள போடா. நான் ஆல்ரெடி நிதானமா தானடா இருக்கேன். சில்லி போய். அப்பா அப்பான்னு ஒரு வழியா தூங்கிட்டான். ஆனா இவர் ஏன் இவ்வளவு நேரமாக்கியும் வரலன்னு தெரியலையே. சாயந்தரம் சக்தியை நான் கூட எங்க வெளியே போறேன், சீக்கிரமா வந்துறேன்னு சொன்னாரு. ஆனா இவ்ளோ லேட் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐஷு டார்லிங். அப்பாடா வந்துட்டாரு போல. ஐஷு டார்லிங் கதவை தருமா, மாமா வந்துட்டேன். எங்க என்னங்க இவ்ளோ லேட்டு? எங்க என்ன ஐஷு? என்னவா என்ன இவ்ளோ லேட்டுன்னு கேட்டேன். அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு ஐஷு. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன மாதிரி பேசுறேன்? நல்லா தானே பேசுறேன். ஷமீர் குடிச்சிருக்கீங்களா? என்னடா இவ, எல்லாரும் ஊத சொல்லி தானே கண்டுபிடிப்பாங்க, இவன் நான் ஊதாமையா கண்டுபிடிச்சிட்டா. சொல்லுங்க ஷமீர், குடிச்சிருக்கீங்களா? இல்லடி, நான் எப்படி குடிப்பேன்? அதத்தான் நானும் கேக்குறேன். நீங்க எப்படி குடிச்சீங்க? நீங்க குடிச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க குடிச்சீங்கன்னு அத்தைக்கும் மாமாக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏ குடிக்கவே இல்லங்கிற அப்புறம் பாபாவில ஞாபகப்படுத்துற. குடிக்கலடி. நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு என்னாலயும் நம்ப முடியல. ஆனா நீங்க குடிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி ஷமீர் குடிச்சீங்க? குடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்து குடிச்சிருக்கீங்கன்னா அப்ப என்னங்க அர்த்தம்? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏய் எனக்கு பேச கொஞ்சம் கேப் குடுடி. ஐஷு சத்தியமா தெரிஞ்செல்லாம் குடிக்கல ஐஷு. நானும் சக்தியும் எப்பவும் போல சர்பத்து குடிக்கலாம் தான் போனோம். ஆனா அந்த சர்வர் தான் எதையோ மாத்தி கொடுத்துட்டான். ஓ, சரக்கு எது சர்பத் எதுன்னு கூட தெரியாம குடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? எனக்கு எப்படி தெரியும்? நான் இதுக்கு முன்னாடி குடிச்சிருந்தா தானே எனக்கு தெரியும். இப்போ உன்கிட்ட சரக்கு கொடுத்து இது சர்பத்துன்னு சொன்னா நீயும் தான் குடிப்ப. நான் எதுக்கு குடிப்பேன்? எனக்கெல்லாம் தெரியும். தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, சரக்கு எதுன்னு தெரியணும்னா அதை குடிச்சாதான் தெரியுமா? குடிக்கலன்னா சரக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதா? குடிக்கலன்னா எப்படி தெரியும்? குடிக்கிறதையும் குடிச்சிட்டு வந்துட்டு அதை சமாளிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்க குடிச்ச விஷயம் மட்டும் உங்க பாப்பாக்கு தெரிஞ்சது அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. என்னமா பண்ணுங்க, எனக்கு என்ன? வாப்பாவை கூட சமாளிச்சிருவேன் போல. இவளை பார்த்தாதான் பயமா இருக்கு. ஐயோ, சக்தி கிட்ட வேற இவளை சமாளிச்சிருவேன்னு கெத்தா சொல்லிட்டு வந்தேன். இப்போ இவளை சமாளிக்கலன்னா நாளைக்கு சக்தி முன்னாடி அசிங்கமா போயிடும். அதுக்காகவாது இவளை சமாளிச்சிடணும். ஐஷு டார்லிங், ஐஷு ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. சத்தியமா தெரியாம தான் குடிச்சேன். தெரிஞ்சு நான் குடிப்பேன்னு உனக்கு தோணுதா? நீங்க தெரிஞ்சு குடிச்சீங்களோ தெரியாம குடிச்சீங்களோ, குடிச்சிட்டு என் பக்கத்துல வராதீங்க. வெளியே போங்க முதல்ல. என்னடி கட்டின புருஷனே வெளியே போக சொல்ற? புருஷனாவே இருந்தாலும் குடிக்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. குடிச்சிட்டு என் பக்கத்துல வராதீங்க, வெளியே போங்க. என்ன ஐஷு டார்லிங், குடிச்சிட்டேன்ற அளவுக்குலாம் நான் குடிக்கல, கொஞ்சமா தான் குடிச்சேன். இங்க பாரு, நான் என்ன அவ்வளோ குடிச்சிருக்கேனா? ஷமீர், நீங்க எவ்வளவு குடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முதல்ல வெளியே போங்க. என்னடி போங்க போங்கன்ற? ஐஷுமா, எங்க வேணா சொன்னா கேளுங்க, வெளியே போங்க. போலன்னா என்னடி பண்ணுவ? இன்னைக்கு நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. வெளியே போறீங்களா இல்லையா? உனக்கு பிடிக்கலன்னா என்ன, இப்ப எப்படி பிடிக்க வைக்கிறேன்னு பாரு. பூ போல மனசு ஏறாத வயசு பாவோண்டா நம்ம கேர்ள்ஸ். மத்தாப்பு சிரிப்பு மாறாத நடப்பு கிளாஸான மாஸ்டர் மாசு.
பட்டாசு பார்வை பட்டாலே போதும் ஃபெயிலான ஹார்ட் பாஸ் சிங்கிள் த நியூஸ் இதுதான் சான்ஸ் அந்த கண்ணை பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா. ஷூ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஷமீர் சொன்னா கேளுங்க, வெளியே போங்க. ஐஷு ப்ளீஸ். வேணாம், விடுங்க. ஐஷு ஒன்றும் இல்லை, விடுறேன்டி. அதுக்கு முன்னாடி நான் சொல்றது நீ கேட்கறேன்னு சொல்லு, நான் விடுறேன். ஐஷு என்னாச்சு? ஐஷு ஐஷு என்னாச்சுடி? ஏன் முட்டைகோஸ் மூஞ்சி, என்னமோ உன் ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் என்ன பார்க்க மாட்டேன், நான் கொடுக்குற கிஃப்டை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொன்ன. இப்போ என்ன பார்க்க வந்திருக்காங்க? எனக்கு ஒண்ணு பார்க்க வந்திருக்காளா? டேய், நாங்க காலேஜுக்கு வந்திருக்கோம்டா. நீ தான் அவளை பார்க்க வந்து காலேஜ் கேட் கிட்ட வழி மறிச்சு நின்னுக்கிட்டு இருக்க. ஆமாமா, நான் என்ன பெரிய லாரியை கொண்டு வந்து நிறுத்தியா வழி மறைச்சிட்டு இருக்கேன்? பைக்கை தானே நிறுத்தியிருக்கேன். போகணும்னு நினைச்சா தாண்டி போயிருக்கலாமே. எதுக்கு உன் ஃப்ரெண்டு இங்க நின்று லுக்கு விட்டுட்டு இருக்காங்க? ஏடா ஃப்ராடே, நின்ன காணணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்ல. நான் காலேஜ் போக தான் வந்தேன், வழி விடு. ஏய் என்ன மின்னல், நேத்து கொடுத்த கிஃப்ட்டுக்கு இந்நேரத்துக்கு நீ ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சு. டேய் டேய், ஏ முழுசா கேளு முட்டைகோஸ், ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சு தேங்க்ஸ் சொல்லிருப்பான்னு சொல்ல வந்தேன். ஓ தேங்க்ஸா? ஏ மின்னல், நேத்து நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கல? நேத்து மாத்திரம் இல்ல, நீ கொடுக்கிற எல்லா கிஃப்ட்டும் எனக்கு பிடிச்சதா இருந்தாலும் கூட அது நீ கொடுக்கறதால எனக்கு பிடிக்காது. போதுமா? அது எப்படி மின்னல், எப்பவுமே வாயை திறந்தாலே பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீ என்னதான் பொய் சொன்னாலும் உன் கண்ணு உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிருது. நிஜமாவே நான் நேத்து கொடுத்த கிஃப்ட் உனக்கு பிடிக்கல? டேய், அவ என்ன சொல்றது? நான் சொல்றேன், நேத்து நீ கொடுத்த gift அவளுக்கு பிடிக்கல. ஏன்னா அந்த gift பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா. பிடிச்சிருந்தா எதுக்கு அழுதுருப்பா? பிடிக்காதனால தான் அழுதுகிட்டு இருந்தா. போதுமா? ஹே மின்னல், அது ஞானா அழலாம் ஒண்ணும் இல்ல, அவ சும்மா சொல்றா. ஹே மின்னல், நீ அதை பார்த்து அழுதுருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அதை பார்த்து அழாம இருந்திருந்தா கூட நீ அந்த கிஃப்டை பெருசா நினைக்கலான்னு நான் நினைச்சிருந்திருப்பேன். ஆனா எப்ப அதை பார்த்து நீ அழுதியோ அப்பவே அந்த கிஃப்ட் உனக்கு பெருசா தான் தெரிஞ்சிருக்கு. நிச்சயமா அந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருந்திருக்கும். ஆனா ஏன் மின்னல் அதை நீ கழுத்துல போடல? நீ அதை உன் கழுத்துல போட்டுட்டு வந்திருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். എനിക്ക് അറിയാം അൻപു, അത് ഞാൻ കഴുത്തിൽ പോട്ടിട്ട് വന്നതാണെങ്കിൽ നീ ரொம்ப സന്തോഷപ്പെട്ടിருப்ப. என் മനസ്സിൽ നീ இருக்கேன்னு நீ கண்டுபிடிச்சிருப்ப. அதனாலதான் நான் அதை கழுத்துல போடல. ஏன் மின்னல் அதை கழுத்துல போடல? அதுல என் பேரும் இருக்குண்ணா. നിന്റെ പേരോ? ஆமா, ஏஎஸ்னா அம்பிகா சேதுமாதவன் மட்டும் கிடையாது, அன்பு செல்வனும் தான். എന്ത്? ஐ மீன் அன்பு ஷைலுவும் தான் சொன்னேன். ഹോ, അത് നീ എങ്ങനെ വേണമെങ്കിലും പറഞ്ഞോ. പക്ഷെ എന്നെ പൊறுത്തവരെ അത് അംബിക സേതുമാധവൻ മാത്രം തന്നെ. சரி ஓகே, இப்ப வேணும்னாலும் அது உன் அம்மா அப்பா பேரா இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரமே உன் வாயாலேயே நீ சொல்லுவ அது உன் அம்மா அப்பா பேரு மட்டும் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான்னு. இந்த ஜென்மத்தில் ഞാൻ அப்படி சொல்லவும் மாட்டேன். நீ கொடுத்த அந்த செயினை ഞാൻ കഴുത്തിൽ போடவும் மாட்டேன். അതെന്തിന്? ഇത്ര ദിവസം നീ കൊടുത്ത എന്ത് ഗിഫ്റ്റയുமே ഞാൻ യൂസ് பண்ணல. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இதுக்கப்புறம் நீ கொடுக்குற gift நான் யூஸ் பண்ண போறதில்ல. കാരണം നീ കൊടുக்குற gift ഒന്നും എനിക്ക് தேவையில்லை. എനിക്ക് വേണ്ടത് എന്റെ ഡയറി മാത്രം തന്നെ. അതിലുള്ള എല്ലാ ഗിഫ്റ്റും നീ കൊടുത്ത് முடிச்சப்புறம் அந்த டைரி என்கிட்ட கொடுத்துட்டா நீ கொடுத்த அத்தனை கிஃப்ட்டையும் உன் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு என் டைரியை மாத்திரம் எடுத்துட்டு நான் போயிடுவேன். ஷைலு, அதே என்ன கரெக்ட் பண்ணிடலாம் நினைச்சிட்டு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் என்ன கரெக்ட் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? அதுகொண்டு நீ பண்ற வரை எல்லாம் பண்ணு. கடைசியில நீ என்ன பண்ணிய ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு உனக்கு புரியும். அப்ப நீயே புரிஞ்சுட்டு என்னை விட்டு போயிடுவ. போக மாட்டேன் ஷைலு. நீ என்ன வேண்டான்னு எவ்வளவு தடவை சொன்னாலும் சரி, நான் உன் பின்னாலேயே வந்துகிட்டே தான் இருப்பேன். நீ எத்தனை காலத்துக்கு வர ஞானம் பாக்குறேன். என்ன ஒரு மாசம் வருவியா இல்ல ஒரு வருஷம் வருவியா? அதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் வருவேன். என் உடம்புல உயிர் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனை பார்க்க வருவேன். വേണ്ട അൻപു, പ്ലീസ്. നീ എന്നെ വിട്ടു പോയി എവിടെയെങ്കിലും നന്നായിരുന്നു. അത് എനിക്ക് മതി. போக மாட்டேன் ஷைலு. உன் மனசுல நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நினைப்பு தப்புன்னு உனக்கு புரிய வச்சு உன் வாயாலேயே அன்போ ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறேன். என்ன ஆனாலும் ഞാൻ அப்படி சொல்லவே மாட்டேன் அன்பு. நீ அப்படி சொன்ன அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எனக்கு தான் தெரியும். ஷைலுமா பெல் அடிச்சிட்டாங்க. கிளாஸ்க்கு நேரமா அது, வா போலாம். போலாம் ரேஷு, நட.
அது சரி. டேய் எப்பவுமே கிஃப்டோட தான வருவ. இன்னைக்கு நீ கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா? ஐயோ சாரி, வர்ற அவசரத்துல கிஃப்ட மறந்துட்டு வந்துட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு நைட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நைட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கறியா? டேய் நீ தெரியாம மறந்துட்டு வந்த மாதிரி தெரியல, வேணும்னே மறந்துட்டு வந்த மாதிரி இருக்கு. உண்மையை சொல்றா? இப்ப கிஃப்ட மறந்துட்டு வந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் நைட் ஹாஸ்டல்ல வந்து கொடுக்கலாம் தானே பிளான் பண்ணிருக்க? ஐயோ முட்டைகோஸ், உன் ஃப்ரெண்டை விட என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது நீதான். ஐ லைக் யூ. ஏய் ஏன் முட்டைகோஸ் சாக்காவற? ஐ லைக் யூ தானே சொன்னேன், ஐ லவ் யூ நான் சொன்னேன். ஐ லவ் யூ எல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான். என்ன மின்னல்? சரி பார்த்துக்கிட்டே இருக்காத, உனக்கு கிளாஸ்க்கு நேரமாகுது. நீ கிளாஸ்க்கு போ, நான் நைட்டு ஹாஸ்டலுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன். நீ ஹாஸ்டலுக்கு வந்தா நான் நின்ன வந்து பார்த்தா தானே, நான் நின்ன காணாம வெளியே இல்ல, அப்ப என்ன பண்ணுவ? நீ வருவ மின்னல். வரல வரலன்னு പറഞ്ഞില്ലേ? நீ வருவேன்னு சொல்றேன்ல. அதையும் காணாம். நைட்டு பார்க்கலாம், இப்ப கிளாஸ்க்கு போ. புடா ஃப்ராடு. லவ் யூ மின்னல். ராகேஷ் ராகேஷ் ரியாவை விட்டுரு. நேத்து ஐஷு ராகேஷ் ரியாவை விட்டுருன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்படின்னா நேற்று நான் குடிச்சிட்டு அவட்ட வந்தப்போ அவளுக்கு அந்த ராகேஷ் வந்து பிரச்சனை பண்ணது ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்புறம் எப்படி ஐஷு அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்தான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம் இப்போ தான் புரியுது. ஐஷுக்கு பிரச்சனை உடம்புல இல்லை, மனசில். அந்த ராகேஷ் வந்து அன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஐஷு ரொம்ப பயந்துருக்கான்னு நினைக்கிறேன். அதுதான் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால தான் அவள் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கா. ஐஷு நார்மல் ஆகணும்னா அதுக்கு முதல்ல அவள் மனசில் அந்த ராகேஷை பற்றின பயத்தை போக்கணும். சாரி ஐஷு, நேற்று நான் குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட அப்படி நடந்திருந்திருக்க கூடாது. ஆனால் அப்படி நடந்துக்கிட்டதுனால தான் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சுது. நேற்று மட்டும் உன்கிட்ட வந்து நான் அப்படி நடந்துக்கலன்னா அந்த ராகேஷால தான் உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியாமையே போயிருந்திருக்கும். சாரி ஐஷுமா, அன்னைக்கு நான் உங்களை தனியாக விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களை தனியாக விட்டுட்டு போனதுனால உனக்கு இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு நீ மயங்கி விழுந்ததும் எங்கே உன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நினச்சி ரொம்பவே பயந்தேன். ஆனால் இப்போ உன் உடம்புல பிரச்சனை இருந்திருந்தா கூட அதை நான் மருந்து மாத்திரையை கொடுத்து சரி பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் இப்போ உனக்கு தேவை என்னோட மருந்து மாத்திரை இல்லை, என்னோட அன்பும் அரவணைப்பும் தான். ஏன்னா உனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ராகேஷால எனக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயம் தான் அதிகமா இருந்துச்சு. இப்போ அவன் உன்கிட்டயும் வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அவன் மேல இருக்கிற பயம் இன்னும் உனக்கு அதிகமாயிடுச்சு. அந்த ராகேஷால நடந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சு தான் ஐஷு மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஐஷு இப்ப நார்மல் ஆகணும்னா அதுக்கு முதல்ல அந்த ராகேஷ் மேல இருக்கிற பயத்தை போக வச்சு அவளுக்கு தைரியத்தை வர வைக்கணும். ஐஷுமா, நான் உன் கூட இருக்கும்போது நீ ஏன்டா இவ்வளோ பயப்படுற? உன் பயம் உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு இல்லை, எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ ஏன் அவனுக்கு இவ்வளோ பயப்படுறன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் உனக்கு என்ன பிரச்சனைனே புரியாம இருந்தேன். ஆனால் இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் நான் அதை சரி பண்ணிடுவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ராகேஷ் எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். ஐஷு நார்மல் ஆகணும்னா அதுக்கு நாளையிலேருந்து அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஆனால் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவள் இன்னும் பயப்படுவா. அவள் பிரச்சனை இன்னும் அதிகமாயிடும். அதனால அவளுக்கு தெரியாமையே அவள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். எல்லாம் சரியாயிடும்டா. உன் கூட நான் இருக்கேன். ஐ லவ் யூ ஐஷு. ஆகாயமே சாய்ந்தாலும் தூணாக என் காதல் தாங்குமே. பூகம்பமே வந்தால் என்ன பூ போல நான் காப்பேன். உயிரே என் உயிரே உனக்காக நான் இருப்பேன். உலகம் வந்தாலும் உனக்காக நான் எதிர்ப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா